உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? முட்டைக்குள்ள உயிர் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த முட்டைக்கு வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த முட்டைய உடைக்கும்போது, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற உயிர் வெளிப்படுறது இல்ல. அத நம்ம சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அதே நேரத்துல இந்த முட்டைக்கு உள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் உண்டாகி, அந்த முட்டை ஓட உடைக்கும்போது, அந்த முட்டை ஓடுக்குள்ள இருந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் மட்டும் வராம ஒரு உயிரும் கூட புறப்பட்டு வருது. ஒரு ஜீவன் வருது. அது நம்ம கோழி குஞ்சுன்னு சொல்றோம். இப்ப ஏன் நான் இத சொல்றேன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து சில நேரங்கள்ல நம்மள நொறுக்குது, நம்மள உடைக்குது. அது நிந்தை, அவமானம், கவலை, பாரம், துக்கங்கள், அ ம புறக்கணிப்புகள் இப்படி மனுஷனால உண்டாகிற ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா உண்டாகி, அது அநேக நேரங்கள்ல நம்ம உடைக்குது. நாமும் கூட உடைந்து கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கிறோம். சிலர் இதுவரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறோம். இதை கேட்டுட்டு இருக்கிற சிலரும் கூட துக்கத்தினால அதை விட்டு வெளியில வராம கண்ணீரோடும் துக்கத்தோடும் அழுதுகிட்டே இருக்கிறோம். இந்த துக்கம், இந்த ஃபோர்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமா உண்டாகிற இந்த கண்ணீர், இது தேவ சித்தத்தின் படியானது அல்ல. மாறாக இது சுய அனுதாபம், செல்ஃப் பிட்டி. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன ஒரு நிந்திச்சுட்டாங்களே, என்ன பார்த்து இந்த காரியத்தை பேசிட்டாங்களே சொல்லி நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி சுய அனுதாபம் நிமித்தம் நமக்குள்ள உண்டாகிற ஒரு ஃபோர்ஸ், ஒரு உடைவு, அது நிமித்தம் நமக்கு எந்த ஒரு லாபமும் இருக்கிறது இல்லை. அதே நேரத்துல தேவனுக்கு எதுவான துக்கம் நமக்குள் உள்ள இருந்து உண்டாகிற ஒரு ஃபோர்ஸ் உண்டாகி, அந்த நேரத்துல நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, அதை நான் சகிச்சிருக்கலாமே, அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாமே, நான் அவர்களை மன்னிச்சிருக்கலாமே. இப்படி தேவனுக்கு ஏதுவான ஒரு துக்கம் உண்டாகி, அந்த துக்கத்து நிமித்தம் நமக்குள் உண்டாகிற ஒரு உடைவு, அந்த அந்த உடைவு வரும்போது எப்படி ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ், அதோடு ஒரு ஜீவன் வர்றது போல நமக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸும் அது கூட ஒரு லைஃபும் கூட புறப்பட்டு வரும். எனவே தான் தாவீது சொல்கிறான், தேவரீர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் என்று தாவீது சொல்கிறார். எனவே எப்போதும் நாம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஒரு அனுபவத்திலே நம்மை நாம் காத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.